பேரறிஞர் அண்ணாவின் 108வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மதிமுகவின் திறந்தவெளி மாநாடு திருச்சி உழவர் சந்தை அருகில் இன்று மாலை நடக்க இருக்கிறது. இதனையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸ் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். மாநாடு பொதுக்கூட்டம் நீங்கள் கூறியது போல திறந்தவெளி மாநாடு மதிமுகவோட எழுச்சி கூட்டமாக வைத்துக் கொள்ளலாமா? பேரறிஞர் அண்ணா அவர்களால் தான் இந்த தமிழகம் தலை நிமிர்ந்தது. அவரது பிறந்தநாள் விழாவினை ஆண்டுதோறும் மாநாடாக நடத்துகிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். காவிரி விவகாரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு முக்கியமாக தீர்வு என்ன ஏற்படணும்னு சொல்றீங்க. பல ஆண்டு காலமான போராட்டம், மத்திய மாநில அரசில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசு என்ன வலியுறுத்துறீங்க? ஒரே தீர்வு, நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு முழு சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி ஒழுங்குமுறை குழுவையும் அமைக்காத குற்றம் மத்திய அரசு, முன்னைய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமை.